கிருத்திக் வானிலைக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தேதி அக்டோபர் 28 மாலை வானிலை அறிக்கை. இன்று மதியம் மாலை நேரங்களில் தமிழகத்தில் உயர்ந்த வெப்பநிலையின் காரணமாக கிழக்கு காற்றின் வேக மாறுபாடு காரணமாக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று ஆங்காங்கே மழைப்பொழிவு காணப்பட்டது. குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் கிட்டத்தட்ட 2 சொட்டு மழை, கனமழை தஞ்சாவூர் மாவட்டம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புதுக்கோட்டை மேற்கு பகுதி, அதாவது உள்பகுதின்னு சொல்லலாம். புதுக்கோட்டை உள்பகுதியிலும் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு காணப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேலம், நாமக்கல், ஈரோடு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பரவலாக பெய்யல, ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு காணப்பட்டிருக்கு. அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள் மழைப்பொழிவு. அதே போல் தமிழகத்திலும் ஆங்காங்கே பெய்யும் இடத்துல வலுத்து பெய்திருக்கிறது. கிட்டத்தட்ட நிறைய இடங்களில் ஒதுக்கி இருக்கிறது. உள் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை, கேரள எல்லையோரம், கிட்டத்தட்ட கேரள எல்லையோரம், அதே போல் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை, தென் உள் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு காணப்பட்டிருக்கு. இன்று மதிய மாலை நேரங்களில் வரக்கூடிய மணி நேரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று நள்ளிரவுக்கு பின் அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டமான சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், அதே போல் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள், திருநெல்வேலி கடலோர பகுதி இந்த மாவட்டங்கள் வரை இன்று நள்ளிரவுக்கு பின் அதிகாலை நேரங்களில் ஆங்காங்கே நாளை அதிகாலை காலை நேரங்களில் மிதமான மழை முதல் சற்று கனமழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும், ஓரிரு இடங்களில் சற்று மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் நாளை அதிகாலை நேரங்களில், காலை நேரங்களில் மழைப்பொழிவு காணப்படும். முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை நாளை தொடங்கப் போகிறது கடலோர மாவட்டங்களில். பிறகு நாளை அந்த மேகம் கடலோர மாவட்டங்களில் பெய்துவிட்டு உள்ளே நகர்ந்து மத்திய மாலை நேரங்களில், மத்திய மாலை என்பது மாலைக்கு பிறகு, அதாவது மத்தியத்துக்கு பிறகு மாலை இரவு நேரங்களில் உள் மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு தீவிரமடைந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு உள் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, மத்திய உள் மாவட்டங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேரள எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா மத்தியத்துக்கு பிறகு மாலை இரவு நேரங்களில் நாளை மழையை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான மாவட்டங்களில் சற்று கூடுதல் பரப்பில் கூடுதல் பரப்பு என்பது பரவலாகவே நம்ம மழை எதிர்பார்க்கலாம். நாளை கடலோரத்தில் தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு உள் மாவட்டங்களுக்கு இடிமழை பொழிவாக வரும். அதாவது உயரக்கூடிய வெப்பநிலையால் உள் மாவட்டங்களுக்கு இடிமழை பொழிவாக நாளை எதிர்பார்க்கலாம். நாளை தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலான இடங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை தொடங்கி கிட்டத்தட்ட தெற்கு அதாவது மத்திய கேரளா தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகள், அனைத்து மாநிலங்கள் மற்றும் அனைத்து மாவட்டங்களுக்குமே நாளை முதல் தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை நாளையை விட நாளை மறுநாள் பார்த்திங்கன்னா அக்டோபர் 30 கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு கொஞ்சமாக, அதாவது படிப்படியாக அதிகரிக்கும். கடலோர மாவட்டங்களில், அதே போல் தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரித்து 31 கடலோர மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் ஒரு சில இடங்களில் வாய்ப்புகள் தெரிகிறது. அக்டோபர் 31 அதாவது நாளை மறுநாளும் 31 கடலோர மாவட்டங்களில் கனமழை முதல் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா தமிழகத்திலும் பரவலான மழைப்பொழிவு அடுத்த 3 முதல் 4 நாட்களுக்கு தெரிகிறது. அக்டோபர் 1 அல்லது 2 இந்த 2 தேதிகளில் பார்த்திங்கன்னா சற்று மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களில் குறைந்து, அதாவது வடகடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு சற்று குறைந்து காணப்படும். இந்த 1 2 பார்த்திங்கன்னா இந்த சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டுலாம் பார்த்திங்கன்னா மழை இருக்கும்.
அதாவது டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களை விட வடகடலோர மாவட்டங்களில் அந்த 1ஆம் தேதி நவம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த 2 நாள் வந்து சற்று மழைப்பொழிவு அதாவது குறைந்திருக்கிற மாதிரி காணப்படும். ஆனாலும் லேசான மழை, மிதமான மழைப்பொழிவு இந்த 2 நாட்களில் இருக்கும் வடகடலோர மாவட்டங்களில். திரும்பி மீண்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நவம்பர் 3ஆம் தேதி காற்று சுழற்சி தமிழகத்தை ஒட்டி, அதாவது தமிழக கரையை ஒட்டி நீடிக்கும் என்பதனால, அதாவது டெல்டா கடலோரம் மற்றும் வடகடலோரத்தை ஒட்டி நீடிக்கும் என்பதனால 3ஆம் தேதி முதல் மீண்டும் வடகடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வடகடலோரம் தொடங்கி தென்கடலோரம் வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மாவட்டங்களுக்குமே ஒரு நவம்பர் முதல் வாரத்தில் மிக சிறப்பான மழைப்பொழிவு காத்திருக்கிறது. அதனால் அறுவடை விவசாயிகள் பணிகள் ஏதாவது இருந்தால் பெரும்பாலும் இன்றுக்குள் முடித்திருக்க வேண்டும். நாளை வந்து மழை தொடங்கிவிடும் கடலோர மாவட்டங்களில். அதனால் நெல் தானியங்கள் வந்து அதாவது மழையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, மழை தேவைப்படும் விவசாயிகளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட நெல் தானியங்களை போட்டு அறுவடை செய்யும் நேரத்தில் வந்து மழை பெய்து விட்டது என்றால் அது வந்து ரொம்ப கஷ்டம். அது விவசாயிகளுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இடைவெளி கொடுக்கக்கூடிய நேரத்தில் பார்த்திங்கன்னா பட்டு நம்மளுக்கு விவசாய பணிகளை விரைந்து முடியுங்கள் என்று தான் நான் சொல்லுவேன். கடலோர மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் வந்து நாளை முதல் மழைக்காலம் தொடங்குகிறது. தமிழகத்திலும் நாளை முதல் மழைக்காலம் தொடங்குகிறது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 10 நாட்கள், பெரும்பாலும் மொட்டையாக சொல்லணும்னா அடுத்த 10 நாட்களுக்கு தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவு, அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கையானது விடப்படுகிறது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, தமிழக உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், டெல்டா கடலோர மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலம், தென் மாவட்டங்கள், தென்கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, கிட்டத்தட்ட அனைத்து பகுதியுமே 38 மாவட்டங்களுக்குமே நவம்பர் முதல் வாரத்தில் மிக சிறப்பான மழைப்பொழிவு, மழைக்காலம் தீவிரமாக காணப்படும். அதாவது எந்த சைடு பார்த்தாலும் மழை செய்தி தான் அதிகமாக வரும். அடுத்த 10 நாட்களுக்கு எந்த சைடு பார்த்தாலும், மேற்கே பார்த்தாலும் மழை, கிழக்கே பார்த்தாலும் மழை என்று எங்கே பார்த்தாலுமே மழைப்பொழிவு மழை என்று நம்ம எதிர்பார்க்கலாம். மழைப்பொழிவு தீவிரமாக காணப்படும். அதனால் வடிகால் வசதிகளை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். நாளை முதல் மழைப்பொழிவு தொடங்குகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா நவம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்று வடகிழக்கு பருவமழை தொடரும். 6ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடுத்த நிகழ்வு தென்சீன கடலிலிருந்து சுமத்ரா தீவு அல்லது அந்தமான் பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சியாக, வளிமண்டல சுழற்சியாக வந்து அடுத்த சுற்று மழைப்பொழிவை 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி மீண்டும் தமிழகத்தில் அடுத்த சுற்று மழைப்பொழிவை தொடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் இடைவெளி நாட்கள் என்பது அடுத்த நவம்பர் மாதம் தொடங்கியதிலிருந்து இடைவெளி என்பது குறைவாக இருக்கும், மழை நாட்கள் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த இடைவெளி இருக்கும் நேரத்தில், அதாவது அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் தொடர் மழை இருக்காது. அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் தொடர் மழை இருக்காது. விட்டு மழை பொழிவு தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இருக்கும் இடைவெளியை அந்த இடைவெளி நாட்களில் பணிகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் முடிக்க பாருங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்புகள் இருக்கிறது. நவம்பர் முதல் வாரத்தில் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு, பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, அதே போல் புதுச்சேரி, காரைக்கால், நாகப்பட்டினம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதே போல் தென் மாவட்டங்களுக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு நவம்பர் முதல் வாரத்தில் விடுமுறை அளிக்க சாத்தியக்கூறு தெரிகிறது. அதனால் மாணவர்களுக்கும் விடுமுறை அளிக்க சாத்தியக்கூறு இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா தமிழகத்திலும் மழைப்பொழிவு, மழைக்காலம் தொடங்குகிறது. அதனால் அறுவடை பணிகள், அதே போல் பொதுமக்களுக்கும் எச்சரிக்கை இருக்கிறது. செங்கல் சோலை செய்யும் விவசாயிகளும் சற்று எச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. மழை குறியீடுகள், மழை எச்சரிக்கைகள் இருக்கிறது. அதனால் விரைந்து பணிகளை முடிக்க திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.